காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் அன்பிற்கினியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம். எங்களை மீட்டுக் கொண்டவர் பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் அவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் போது பிதாவானவர் எங்களுக்கு நீர் கனத்தை தருகிறீர், மகிமை தருகிறீர், மேன்மை தருகிறீர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே என்னோடு இணைந்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய இருதயத்தையும் காண்கிறீர் தகப்பனே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையமான நாளாக இருக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே நடத்தும். இன்றைக்கு பரிசுத்த பைபிளின் மூலமாக நீங்க எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வேத வசனங்களை அழகாக போதித்தாங்க. கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க நாங்கள் சீஷரானது மட்டுமல்லாமல் அநேகரை சீஷராக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களை பயன்படுத்துவீராக. தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசு மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நீதிமொழிகள் 24 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 18 வரையிலும் சொல்லுகிறது, துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிகூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பாக எழுதினது எழுதினதே. புதிய ஏற்பாட்டின் புத்தகமாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 22 வரையிலும் சொல்லுகிறது, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது.
அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். அன்பானவர்களே, நம்முடைய காலம் எழுத்துக்களின் காலம், மக்கள் அறிவை தேடுகிற காலம், பிள்ளைகள் அதிகமாய் படிக்கிற காலம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பத்திரிகைகள், புத்தகங்கள் எழுதப்பட்டு வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் என்பது நமது தேச பழமொழி. ஆங்கிலேயர்கள் எழுத்தையும் கல்வியையும் கொடுத்தார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் தங்கள் தத்துவத்தை எழுதியே சீனாவை சொந்தமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லுவார்கள். எழுத்துக்கள் ஜனங்கள் மத்தியிலே பெரிய புரட்சியையும் கொண்டு வரக்கூடும், பெரிய எழுப்புதலையும் கொண்டு வரக்கூடும். பேனா முனை வலியதா, வாழ்முனை வலியதா என்று பட்டிமன்றத்தில் பெரும் ஆராய்ச்சியும் சுட சுட சொற்பொழிவுகளும் வாதங்களும் நடக்கும் போது பேனா முனையே வலியது என்று எல்லா நடுவர்களும் தீர்ப்பு வழங்குவார்கள். அன்பானவர்களே, உலக பிரகாரமான எழுத்துக்களுக்கும் ஆவிக்குரிய எழுத்துக்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பரிசுத்த வேத புத்தகம் மற்ற புத்தகங்களைப் போல பேப்பரிலே மையினால் அச்சிடப்பட்டு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையிலே ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. யோவான் 6 அதிகாரம் வசனம் 63 சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் ஒருப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 5:18 படிக்கிறோம். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கற்பலகையில் எழுதும் போது சீனாய் மலையே அதிர்ந்தது. பயங்கரமான இடி முழக்கங்களும் மின்னல்களும் தோன்றினது. தன்னுடைய விரல் கொண்டு அக்கினி பிரமாணங்களை தேவன் எழுதினார். அவை பயபக்திக்குரிய எழுத்துக்கள். மனிதன் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று தேவன் விட்டு விடுகிறவர் அல்ல. தேவனுடைய பிரமாணத்தின்படியே வாழ வேண்டும் என்று கட்டாயமான கட்டளை கொடுக்கிறவர். நியாய பிரமாணத்தில் 10 கட்டளைகள் இருந்த போதிலும் அதில் 4 கட்டளைகள் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவுகளை பற்றியது. மீதி 6 கட்டளைகள் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவுகளை பற்றியது. கர்த்தருடைய எழுத்துக்கள் அவ்வளவு வல்லமையுள்ளதாய் இருக்க கொஞ்ச காலம் ரோம அரசாங்கத்தால் அதிகாரம் பெற்று இஸ்ரவேலருக்கு கவர்னராய் இருந்து ஆளுகை செய்த பிலாத்து முதலாவது இயேசுவுக்கு மரண தீர்ப்பை எழுதினான். பின்பு சிலுவையில் தொங்க வைப்பதற்கு இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதினான். அந்த எழுத்து எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளிலே எழுதியிருந்தது. யோவான் 19:21 படி, அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்று இயேசுவை குறித்து சொன்னார்கள். யோவான் 19:22 பிலாத்து இயேசுவுக்கு மரண தீர்ப்பையும் அதன் பின்பு யூதருடைய ராஜா என்று எழுதினதையும் பெருமையாக எடுத்துக்கொண்டு நான் எழுதினதே என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் வசனம் அதிகாரம் 19 வசனம் 16 சொல்லுகிறது, அவர் யூதர்களின் ராஜா மட்டுமல்ல, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்பது அவருடைய நாமம். அவர் பரிசுத்தவான்களின் ராஜா என்று வெளிப்படுத்தின விசேஷம் 15:13 சொல்லுகிறது. அவர் மகிமையின் ராஜா என்று சங்கீதம் 24:9 சொல்லுகிறது. சாந்த குணமுள்ள ராஜா என்று மத்தேயு 21:4 சொல்லுகிறது. பூமி அனைத்துக்கும் ராஜா என்று சங்கீதம் 47:7 நீதியுள்ள ராஜா என்று ஏசாயா 32:1 அவரை நாம் சாலோமின் ராஜா, சங்கையின் ராஜா என்று பாடி மகிழ்கிறோம். இயேசு உலகம் முழுவதையும் அரசாளுகிற ராஜாதி ராஜா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட மகிமையானவருக்கு மரண தீர்ப்பை எழுதின பிலாத்துவின் பதவியை சில காலங்களுக்கு பின்பு ரோம அரசாங்கம் பறித்து கொண்டது. பிலாத்து தன்னுடைய அந்தஸ்தை இழந்தான், மேன்மையை இழந்தான்,
பைத்தியமாய் அலைந்து திரிந்து ஒரு குளத்திலே குதித்து தற்கொலை செய்து கொண்டான் அந்த அரசன். சில நாட்களாக நாரைக்கொண்டு குளத்திலே மிதந்து அழுகின சரீரத்தை வெளியே தூக்கி போட்ட போது ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவன் அல்லவா எழுதினதே என்றவன், இவனுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை எழுதினாரே என்று பேசிக்கொண்டார்கள். மனிதனுடைய எழுத்துக்கும் கர்த்தருடைய எழுத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய எழுத்துக்களில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்போஸ்தலனாகிய யோவான் எச்சரித்தார், ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவையிலிருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரமாகிய 22வது அதிகாரம் வசனங்கள் 19, 18, 19 பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து தேசமும் அமெரிக்க தேசமும் தங்கள் தேசங்களுக்கு சட்டத்திட்டங்களை ஏற்றும் போது பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் முதல் 5 ஆகமங்களில் உள்ள கருத்தை மையமாக வைத்து ஏற்றினார்கள். இந்திய தேசத்திற்கு முதல் முறை சட்டத்திட்டங்களை ஏற்றினவர் இங்கிலாந்தை சேர்ந்த மெக்காலே பிரபு என்பவர். இந்திய குடியரசு நாடாக மாறின போது சட்டத்திட்டங்களை டாக்டர் அம்பேத்கர் இயற்றினார். கொஞ்ச காலம் வாழுகிற மக்கள் சட்டத்திட்டங்களை எழுதுகிறார்கள். பூமிக்குரிய சட்டங்களும் உண்டு, பரலோக சட்டங்களும் உண்டு. பூமிக்குரிய சட்டங்களை எழுதுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ எழுதும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நகைப்பார் என்று சங்கீதம் 2:4 படிக்கிறோம். அப்படிதான் எழுதினதே என்று அந்த ராஜாவாகிய பிலாத்து சொன்னபோது பரலோகம் அவனை பார்த்து நிச்சயமாக சிரித்திருக்கும். கொஞ்ச காலம் ஆளுகையிலே இவ்வளவு பெருமையா, இவ்வளவு கர்வமா என்று நினைத்திருக்கும். இந்த பகுதியிலே இன்றைக்கு நாம் எழுதினதே என்கிற வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது பல ராஜாக்கள் எழுதின சட்டங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சில ஆவிக்குரிய பாடங்களை நம்முடைய வாழ்க்கைக்கும் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக பார்வோன் எழுதின சட்டம். யாத்ராகம புத்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 22 இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகி விடாதபடி ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு பார்வோன் கட்டளையிட்டான். மீறி பிறந்த ஆண் பிள்ளைகளை நதியிலே கொண்டு போட்டு விட வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பித்தார். பரிசுத்த வேதாகமத்திலே ஆண் பிள்ளை என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 5 படி சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. உலகத்தின் அதிபதியாய் இருக்கும் சாத்தானுடைய உள்ளத்தின் எண்ணம் என்ன? ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களை எழும்பவிடக் கூடாது. உலகமாகிய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணுகிற ஒரு பரிசுத்தவானும் எழும்பிவிடக் கூடாது. எகிப்திலிருந்து உலக பிரகாரமான எழுத்துக்களும் ஆவிக்குரிய எழுத்துக்களும் பெரிய வித்தியாசம் உண்டு என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எகிப்திலிருந்து புறப்பட்டு புதிய எருசலேம் ஆகிய கானானுக்குள் செல்லுகிற நீதிமான்கள் எழும்பிவிடக் கூடாது. இதற்காக சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஏரோது கொண்டு வந்தார். 3 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும். இப்படி ஆளுகிறவர்கள் எவ்வளவுதான் சட்டங்களை கொண்டு வந்தாலும் அவர்களை பார்க்கிலும் நம்முடைய தேவன் மிக பெரியவர். எந்த இடத்திலிருந்து சட்டம் வந்ததோ அந்த சட்டத்தை உடைக்கும்படி மோசே என்கிற ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் எழுப்புவதற்கு வல்லமையுடையவராய் இருந்தார். நியாயாதிபதிகள் 14 வசனம் 14 படிக்கிறோம். எந்த பார்வோன் சட்டத்தை ஏற்றினானோ அவனுடைய வீட்டிலேயே மோசேயை பராமரித்து வளரும்படி அற்புதம் செய்தார் தேவன். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வந்தது, பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது என்று நாம் படிக்க முடிகிறது. மோசே பெரியவனான போது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்றார். யாத்ராகமம் 7:1 படிக்கிறோம். அந்த பார்வோன் தானே உன்னை அழிக்க தேடினவன். ஆண் பிள்ளைகளை நதியிலே போட வேண்டும் என்ற சட்டம் ஏற்றினான். அவனுடைய ஆண் பிள்ளைகளை மட்டுமல்ல,
எகிப்து தேசத்தில் உள்ள சகல எகிப்தியரின் தலைச்சன்களான ஆண் பிள்ளைகளையும் சங்கரிப்பதற்கு கர்த்தர் சங்கார தூதனை அனுப்பினார் என்று யாத்திராகம் 12:29 படிக்கிறோம். அன்பானவர்களே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று பைபிள் கலாத்தியர் 6:7 மூலமாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார் என்று சகரியா 2:8 பார்க்கிறோம். அவர் நிச்சயமாக உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:15 படிக்கிறோம் அல்லவா? வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாக ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். தானியேல் 7:27 படிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது, தேவனே, எங்களுடைய தேசத்தை பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் தான் ஆளுகை செய்ய வேண்டும், பாவிகளும் துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும் ஆளுகை செய்யக்கூடாது என்று ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. எழுதினதே என்கிற தலைப்பை தொடர்ந்து நாளை தினம் ஒரு சத்திய வார்த்தையிலும் நாம் தியானிப்போம். ஆமேன். பரலோகத்தின் அன்பு தேவனே, நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு அநேக காரியங்கள் மூலமாக கற்றுத்தருகிறது. எப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிகுந்த ஒரு அரசரான பிலாத்து எழுதினதே என்று சொன்ன போது அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்பா, அவன் பைத்தியமாய் அலைந்து திரிந்து ஒரு குளத்திலே குதித்து தற்கொலை செய்து கொண்டதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஞானமுள்ளவளாக பதவிகளிலே பொறுப்புகளிலே இருக்கும்போது, ஊழியங்களிலே இருக்கும்போது நாங்கள் எழுதுகிறது, நாங்கள் பேசுகிறது ஞானமுள்ள வார்த்தைகளாக, ஞானமுள்ள எழுத்துக்களாக இருக்கத்தக்கதாக அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களையும் எங்களுடைய தேசத்தையும் பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் மட்டும்தான் ஆளுகை செய்ய வேண்டும், பாவிகளும் துன்மார்க்கரும் அக்கிரமக்காரும் ஆளுகை செய்யக்கூடாது என்று ஒரு முறை கூட மோடி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். சமர்ப்பித்து ஜெயமெடுக்கிறோம். என்னோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கே இயேசு மீட்பர் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பசிக்கும் பட்டாயத்துக்கும் வெகு கூடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்துக்கும்